அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் சனி செவ்வாயை போல பாவ கிரகங்கள் அல்ல. அவர்கள் ஒரு பச்சோந்தி கிரகங்கள், நிழல் கிரகங்கள். இருக்கும் வீட்டைக்கேற்ப, பார்க்கும் கிரகத்திற்கேற்ப தங்களை தாங்களே மாற்றிக்கொள்பவர்கள். நல்லவர்களும் தொடர்பை பெறும்போது நல்லவர்களாகவும், கெட்டவர்களையும் தொடர்பை பெறும்போது கெட்டவர்களாகவும். இது ஆதிபத்தியம் காரகத்துவம் ரெண்டுக்கும் பொருந்தும். இந்த அமைப்பில் தான் ராகு கேதுக்கள் பலன் தருவார்கள். இதையெல்லாம் பார்க்காம சில பேர் 2ஆம் இடத்துல கேது இருந்தாவே குடும்ப வாழ்க்கை கிடைக்கும், 7ஆம் இடத்துல ராகு இருந்தாவே மன வாழ்க்கை கிடைக்கும், இதுக்கு இதே மாதிரி ஜாதகம் பொருத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. பெரும்பாலும் ராகு கூட தான் இருக்கும் வீட்டை பெரும்பாலும் கெடுத்து தான் அந்த பலன்களை செய்வார். சில நிலைகளிலும் அந்த வீட்டை வளர்ப்பார். அந்த வீட்டதிபதியின் தொடர்பை கொள்ளும்போதும் சுபரின் தொடர்பை கொள்ளும் அந்த வீட்டை வளர்ப்பார். கேது அப்படி இல்லை. எந்த ஒரு பாவகத்தையும் முழுமையாக ஆக்கிரமிக்கும் தன்மை கேதுவுக்கு கிடையாது. இந்த அமைப்பில் கேது ஒரு பாவகத்தை வளர்ப்பாரா அல்லது கெடுப்பாரா என்பது அந்த கேதுவோடு தொடர்பு கொள்ளும் நிலைமையும் அந்த கேது இருக்கும் வீட்டதிபதியின் நிலையையும் பொறுத்தது. எனவே 2ஆம் வீட்டில் கேது இருந்தாலே குடும்ப தோஷம், மனவாழ்வை நீடிக்காது, ராகு கேது தோஷம் எல்லாம் என்பதெல்லாம் பொய்யான வார்த்தை. அதாவது இப்படித்தான் விதி, இதுதான் நடக்கும் என்று ஒற்றை வரியில் ஜோதிடத்தில் பலன் இல்லை என்பதற்கு சில நிலைகளில் கேது என்னதான் ஞானகாரகன் இருந்தாலும் ராகுவை போல் போகத்தை தருவதில்லை என்றாலும், சில நிலைகளில் கேது என்னதான், அதாவது இல்லற வாழ்விற்கு ராகு வலுத்தும் துறவர வாழ்விற்கு கேது வலுத்தும் இருக்க வேண்டும் என்பது பொதுவான விஷயம். சில நிலைகளில் இல்லற வாழ்வியை கேது கூட தரும் தான் இருக்கும் நிலைக்கேற்ப. இந்த அமைப்பில் கேது ஒரு பாவகத்தை வளர்க்கின்ற நிலையில் அந்த கேது எப்படி பலன் தருவார், அந்த பாவகத்தை வளர்த்திருக்கிறாரா கெடுத்திருக்கிறாரா என்பதை எப்படி காண்பது, 2ஆம் இடத்தில் இருக்கும் கேது நல்ல பலன்களை தரமாட்டாரா என்றெல்லாம் ஆராயாமல் பொதுவாக 2இல் கேது இருந்து விட்டாலே குடும்ப தோஷம், அதே மாதிரி தோஷமுள்ள ஜாதகத்தான் பொருத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த வீடியோவில் இதை பற்றி விளக்கமாக கேது எப்பொழுது, அதாவது இல்லற வாழ்க்கையில் இன்பத்தை தருவார் என்பதை ஒரு உதாரண ஜாதகத்துடன் விளக்கமாக சொல்லலாம் என்பதற்காகத்தான் இந்த உதாரண வீடியோ. இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 10/4/1993 7:32 AM அளவில் பிறந்திருக்கிறார். விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், மேஷ லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் கேது, 3ஆம் வீட்டில் செவ்வாய், 6ஆம் வீட்டில் குரு, 8ஆம் வீட்டில் சந்திரன் ராகு, 11ஆம் வீட்டில் சனி புதன், 12ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன். இந்த பெண் பிறந்தது பார்த்திங்கன்னா, அதாவது சனி திசையில் பிறந்திருக்கிறாங்க. 11ஆம் வீட்டில் இருக்கிற சனி திசை, அடுத்தது புதன் திசை, அதாவது மேஷ லக்னத்துக்கே வரக்கூடாத புதன் திசை. இந்த புதன் திசை இளமை பருவத்தில் வந்ததால் இந்த ஜாதகருடைய குடும்பம் என்னதான் அவர் 6 மறைந்து 11ஆம் வீட்டில் இருந்தாலும் 6ஆம் வீட்டு பலன்களையும் ஒரு வகையில் செய்வார் என்பதனாலும், மேலும் சனியுடன் இணைந்து கெட்டுவிட்டார் என்பதாலும் சில சிரமங்களை குடும்ப உறுப்பினர்களுக்கு, தாய் தந்தையருக்கு இந்த புதன் திசை செய்திருக்கும். ஜாதகரும் இளமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். சரி, அடுத்து வந்த கேது திசை. இந்த கேது எப்படி பலன் தருவார்? 2இல் இருக்கிற கேது இங்கே நல்ல பலன்களை தருவாரா கெடு பலன்களை தருவாரா? குடும்பத்தில் குடும்பஸ்தானத்தில் தனம், குடும்பம், பாகிஸ்தானத்தை வளர்ப்பாரா கெடுப்பாரா? இதையெல்லாம் கணிக்க வேண்டும். கேது மேலும் ஒரு பாவகத்தில் கேது ஏற்கனவே சொன்னது போல் ராகுவை போல் முழுவதுமாக ஆக்கிரமிக்கும் தன்மை கேதுக்கு இல்லை. ஏனென்றால் ராகுதான் பாம்பின் தலைப்பகுதி, கேது பாம்பின் வால்பகுதி. வாளுக்கு அதிக விஷமில்லை என்பதால் கேது எப்பொழுதுமே தான் இருக்கும் பாவகத்தை முழுமையாக கெடுப்பதில்லை. அதே போல் தன்னோடு இணைந்த கிரகங்களின் காரத்துவ இயல்புகளையும் ஆதிபத்திய இயல்புகளும் முழுவதுமாக பறிப்பதும் இல்லை. கேதுவுடன் இணையும் கிரகமும் கேது இருக்கும் பாவமும் ஓரளவு உயிர்ப்புடனே இருக்கும் என்பதை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரலாம். சரி, இந்த கேது திசை இந்த ஜாதகருக்கு தான் உண்மையிலேயே நல்ல திசை. கேது திசையில் தான் இந்த ஜாதகருக்கு திருமணம், புத்திர பாக்கியம் எல்லா விஷயங்களும் அமைந்தது. எப்படி என்று கேட்டால், கேது இங்கே 2ஆம் வீட்டில் இருக்கும் கேது எந்த விதமான பாவ கிரகம் தொடர்பும் பெறவில்லை. மேலும் 2ஆம் வீட்டில் அமர்ந்து வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். உச்சனின் வீட்டில் அமர்ந்த கேது இயல்பாகவே நல்ல பலன்களை தரும் இயல்பை பெற்றவர். போராக்குறைக்கு குருவின் பார்வை வேறு. 2 சுபர்களின் தொடர்பை பெறும் இந்த கேது குடும்பத்தை வளர்ப்பாரை தவிர குடும்பத்தை கெடுக்க மாட்டார். தனம், குடும்பம், பாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை வளர்த்து குருவின் பார்வையை பெற்ற காரணத்தால் புத்திர பாக்கியத்தையும் அவரை தர கடமைப்பட்டவராகிறார். இங்கே 5ஆம் தேதி சூரியன் 12இல் மறைந்தாலும், 5ஆம் வீட்டை சனி பார்த்தாலும், குரு 6இல் மறைஞ்சாலும், அந்த குருவின் பார்வை பெற்ற அந்த நிழல் கிரகமான கேது தான் இந்த ஜாதகத்துக்கு திருமணம், புத்திர பாக்கியம் இரண்டையும் தந்தது. ஓரளவு பொருளாதார மண்மேன்மையும் தந்தது, நல்ல மன வாழ்க்கையும் தந்தது. எனவே கேது எப்பொழுதுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அதாவது ராகுவை போல மிக பிரம்மாண்டமான பலன்களை தராவிட்டாலும் சுபர்களின் வீட்டில் சுபர்களின் தொடர்பில் இருக்கும் கேது நல்ல பலன்களையே தருகிறது.
சுக்கிரனின் வீட்டில் இருக்கும் கேது இந்த சுக்கிரன் நீசமோ அனிசமடைந்திருந்தால் நல்ல பலன்களை செய்திருக்க மாட்டார். கண்டிப்பாக குடும்பத்தை அமைந்திருக்க மாட்டார் அல்லது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். ஒரு கேதுவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்து அந்த வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாக இருக்கும் நிலையில் அந்த சுக்கிரன் தர வேண்டிய தாம்பத்திய அமைப்பை கேதுவே தர கடமைப்பட்டவராகிறார். மேலும் 12ஆம் இடம் ஒன்றும் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. அந்த சூரியனுடன் அவர் அஸ்தங்கமாகவில்லை. இந்த குரு சுக்கிரன் நேருக்கு நேர் தொடர்பு கொள்வதால் இந்த ஜாதகருக்கு திருமணத்தை தாமதப்படுத்தியது. ஆனால் சுக்கிரன் தர வேண்டிய அந்த தாம்பத்திய சுகத்தை கேது தந்தது. குரு தர வேண்டிய 5ஆம் தேதி தர வேண்டிய இந்த புத்திர பாக்கியத்தையும் கேதுதான் தந்தது. எனவே கேது எப்பொழுதுமே இல்வாழ்க்கைக்கு உகந்த கிரகம் அல்ல என்ற கூற்று முற்றிலும் மறுக்கப்பட வேண்டிய ஒன்று. மேலும் கேது 2இல் இருந்தாலே குடும்பத்தை கெடுப்பார் என்பது எல்லா நிலையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. கேது ஒரு வீட்டில் அமரும் போது அந்த பாவகத்தை வளர்ப்பாரா கெடுப்பாரா என்பதை அறிவது மிகவும் அவசியம். அதுபோல 2ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவும் தான். ராகு 2ஆம் வீட்டில் அமர்ந்து சுபரின் வீடாகி அந்த சுபர் உச்சமாக இருக்கும் நிலையில் அந்த சுபரின் காரகத்துவ ஆதிபத்திய விஷயங்களே அந்த ராகு செய்யத்தான் செய்வார். எனவே ராகு கேதுகள் ஒரு நிலையில் 7ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்ளும் போது அது உடனே தோஷம் என்று ஒதுக்கிவிட முடியாது. இப்படி தான் கிராமப்புறங்களில் இன்னும் நிறையா பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த கேது உச்சபட்ச நன்மைகளை செய்யும் அமைப்பில் இந்த ஜாதகருக்கு இருக்கிறார். லக்னாதிபதியின் வலுவிற்கு உட்பட்டு கேது லக்னாதிபதி 3இல் மறைகிறார். பாபராகி மறைகிறார். இருந்தாலும் பகை பெறுகிறார். லக்னத்திற்கோ ராசிக்கோ தொடர்பு இல்லாத இந்த ஜாதகத்தில் அதாவது அடிப்படை வலுவை குறைக்கிறதே தவிர கேது உண்மையிலேயே யோக நிலையில் தான் இருக்கிறார். கேதுவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாகி குருவின் பார்வையில் இருக்கும் இந்த கேது திசையில் தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் புத்திரவாக்கியம் இரண்டும் அமைந்து அதாவது தானே வருமானத்தை செய்து கொள்ளக்கூடிய தனஸ்தானத்தில் இருப்பார். வருமானம் செய்யக்கூடிய ஒரு சொந்த தொழிலும் ஆரம்பிக்கக்கூடிய நிலையை இந்த கேது இந்த ஜாதகருக்கு தந்திருக்கிறது. இந்த ஜாதகர் படித்தது இன்னும் ஒரு சாதாரண டிகிரி தான். ஏனென்றால் 4ஆம் இடமும் புதனும் அவ்வளவு வலுவாக இல்லை என்பதால் ஒரு குறைந்த ஒரு டிகிரி தான் படித்திருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் தனம் குடும்பம் பாக்கி இரண்டையும் இந்த கேது ஜாதகருக்கு மிக நிறைவாகவே தந்திருக்கிறார். குருவின் காரகமான தனத்தையும் புத்திர பாக்கியத்தையும் தந்திருக்கிறார். இப்படித்தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர 2ஆம் இடத்தில் கேது இருந்து விட்டால் அந்த இடம் கெட்டுவிட்டது அப்படியெல்லாம் இல்லை. சனி செவ்வாயை போல இருக்கும் இடத்தை முழுக்க கெடுக்கும் இழைப்பு ராகு கேதுகளுக்கு கிடையாது. சில நிலைகள் வளர்க்கவும் செய்வார்கள், சில நிலைகள் கெடுக்கவும் செய்வார்கள். 7க்குடைய உச்சமாக குருவின் பார்வையில் இருக்கும்போது அவருடைய சுக்கிரனுடைய காரணமான அதாவது திருமண அமைப்பு தாமதப்படுமே தவிர நல்ல மன வாழ்க்கை அமையும். முழுக்க தடை செய்ய மாட்டார். தாமதம் ஏற்படும், ஆனால் நல்ல மன வாழ்க்கை அமையும். ஏனென்றால் 7ஆம் தேதிக்கு உச்சமாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். குருவும் சுக்கிரனும் சமசப்தமாக பார்க்கிறது. இவர்களுடைய காரக ஆதிபத்திய விஷயங்களில் முக்கியமாக ஆதிபத்திய விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்துமே தவிர முழுமையாக தராமல் போகாது. நல்ல வேளையாக இந்த 2ஆம் வீட்டில் இருந்த கேது திசை சுக்கிர திசைக்கு முதன்மையாக வந்ததால் கேதுவே உச்சனின் வீட்டில் அமர்ந்து உச்ச சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்றதால் தனம் குடும்பம் பாக்கு இவற்றை நிறைவாக இந்த ஜாதகருக்கு தந்தது. கூடவே குருவின் காரணமான தனம் புத்திர பாக்கியம் எல்லாவற்றையும் இந்த ஜாதகருக்கு தந்தது. எனவே ராகுகேதுக்கள் ஒரு பாகத்தை வளர்த்திருக்கிறார்களா கெடுத்திருக்கிறார்களா என்பதை பொறுத்துத்தான் அந்த ராகுகேதுக்கள் எவ்வாறு பலன் தருவார்கள் என்று கணிக்க வேண்டுமே தவிர புத்தம் பொதுவாக 2-7இல் இருக்கும் ராகுகேதுக்கள் தோஷத்தை செய்வார்கள் என்று எந்த நிலையிலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நன்றி, வணக்கம்.